இந்த டெக்னாலஜி ரீச் ஆக முடியாத ஒரு சில பேருக்கு அது போய் அப்பயும் அவங்களுக்கு போய் இன்ஃபர்மேஷன் சேர்ந்துருக்கு, அவர் என்ன பேசினான்ற கருத்து போய் சேர்ந்துருக்கு. அதுதான் இந்த மூமெண்ட்டோட லைக் இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்பேஸ். அந்த ரிஃப்ளெக்டோட இதுதான் அந்த இலங்கை அதிபர் வந்து பேசியிருக்காரு, கவுண்டர் பண்ணியிருக்காரா அப்படி பார்க்க. ஏன்னா அங்கே ஈழத்தமிழத்தில் வந்து விஜயனாக்குன்னு சில பற்றாளர்கள் இருக்கதான் செய்கிறாங்க, அது இல்லை நம்ம மறுக்க முடியல. அதுதான் கட்சித்தவை பற்றி இவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன வரலாறு, எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி திமுக ஊடகவியலாளர் யாருக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்க? வெள்ளக்காரனுக்கு வேணா அவன் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணி விட்டது, அவனுக்கு என்ன தெரியுமா? யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? மீனவர்களுக்கு வேணா இல்லை விஜய்க்கு தெரியுமா தெரியாது, அதுதான் உங்களோட கேள்வியாக இருக்குது. தெரியும்ன்றதை நீங்கள் எப்படி மீன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு என்ன இந்த விஷயம் தெரியும்னு சொன்னால் இது நாள் வரையும் அவர் எந்த குரலும் எழுப்பல, திடீர்னு ஒரு மாநாட்டுக்கு இப்படி ஒரு சும்மா ஒரு லைனாக பேசிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் வந்து இவர் எந்த குரலும் வேற எந்த இடத்துலயாவது அதை பேசாமல் இங்கே பேசியிருக்காரு. அந்த லைன் பேசினதுக்கு அப்புறம் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்குது. விஷயம் தெரியாமல் அவர் பேசினாரு, நீங்கள் வந்து அப்படி ஒரு சிம்மப்படுத்தி பார்க்கலாம். அவர் பேசின விஷயத்துக்கான ஒரு ரிப்பல்ஷன் ஒன்று இருக்குல்ல, இது நாள் வரைக்கும் அந்த தீவுக்கு வந்து ஒரு அந்த நாட்டோட அதிபர் வந்து பார்த்தாங்களா அப்படின்றது இருக்குல்ல. அவர் அதுக்கு முன்னாடி மினிஸ்டர்ஸ் பேசினாங்க, மினிஸ்டர்ஸ் பேசினதுக்கு அப்புறம் தான் இவர் அதிபர் வந்தார், அதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சென்னையில் ஒரு இலங்கையிலேருந்து கான்ஃபரன்ஸ்க்கு வரும்போது அங்கேயும் அதை சொல்லப்படுது. ஓகேங்களா?